எலெக்ஷனுக்காக நடக்கிற கேம்பெயின்ல ஃபயரா நடந்து பார்த்திருக்கோம். ஆனா எலெக்ஷன் நடக்கிற ஊர்லயே ஃபயரா இருந்து பார்த்திருக்கீங்களா? கடந்த ஒரே வாரத்துல பாகிஸ்தான்ல எலெக்ஷன்ல நிக்க இருந்த 2 கேண்டிடேட்டை சுட்டு கொன்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல பாம்பு வச்சு 10 பேரை கொன்னு இருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த ஒரு போலீஸ் ஆபீசர் ரஷ்யால வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவரு பாகிஸ்தான் கிட்ட காசு வாங்கிக்கிட்டு இந்தியாவோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவங்க லீக் பண்ணி இப்ப மாட்டிக்கிட்டு இருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா என்னென்ன ஃப்ராட்லாம் பண்ணி சாம்சங் இன்னைக்கு சவுத் கொரியால இவ்வளவு பெரிய கம்பெனியா வந்திருக்காங்க. இது எல்லாத்த பத்தின டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க, நான் உங்க கலைச்செல்வன். பாகிஸ்தான் எலெக்ஷன்ல நிறைய விஷயம் போய்கிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒட்டகத்துல போய் ஓட்டு கேட்கிறாரு, இன்னொருத்தர் என்னடா கத்திரிக்காயை வச்சு ஓட்டு கேட்கிறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்தாலும் நம்ம பார்க்க போறது எதை பத்தினா பாகிஸ்தான் எலெக்ஷன்ல இருக்க பிரச்சனையை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டரா இருந்த இம்ரான் கானை அரெஸ்ட் பண்ணி பொய் கேஸ் போட்டு, அது மட்டும் இல்லாம டெரரிஸ்டால பேக்கப் செய்யப்பட்ட நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்த வாட்டி பாகிஸ்தான்ல எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஹபீஸ் சையத், நம்ம தாஜ் ஹோட்டல்ல நடந்ததுல மும்பைல அட்டாக்கு, அதுல ஹெட்டா இருந்தவர் இவர் தான். ஒரு கட்சி இவருக்கு ரிலேஷன், இவங்க டெரரிஸ்ட் குரூப்ல இருந்தவங்கள வச்சு மட்டுமே நடக்குது. இப்போ இது ஒரு கட்சி தான், இதனால ஜெயிக்க முடியாது, அப்படியே இருந்தாலும் ஒரு சீட் 2 சீட்டு வாங்குவாங்கன்னு நினைக்கலாம். தெஹரிகே லபாக் பாகிஸ்தான் அப்படின்னு இன்னொரு பார்ட்டி, அவங்களும் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப், அதாவது தீவிரவாத குரூப்பை சேர்ந்தவங்க தான். அவங்களும் ஒரு எலெக்ஷன்ல ஒரு பார்ட்டியா நிக்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டும் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல அதிகமா இருக்கு. அவங்களோட கேம்பெயின்ல அவங்க என்ன ஒரு ஐடியாலஜியா சொல்றாங்கன்னு பாருங்களேன். आज वही तालिबान आए और अफगानिस्तान की करेंसी कहाँ जा रही है? तो अल्लाह की ज़ात पर हमें मोमिन है, हमें भरोसा होना चाहिए, और जब इस्लाम तख्त पर आएगा तो इंशाल्लाह ये सब चीज़ें खत्म हो जाएंगी. அவர் என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தான்ல தாலிபான் தான் ஆட்சி செய்யறாங்க. ஆனா இப்ப பாருங்க, அவங்களோட கரன்சியோட வேல்யூ அதிகமா இருக்கு, மக்கள் வாழ்வாதாரம் அந்த ஊர்ல உயர்ந்திருக்கு இப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா ஒரு பேசிக்கான என்ன விஷயம்னா, அந்த ஊரு ஒரு சுதந்திரம் அடைஞ்சு ஒரு மக்கள் பொதுவா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல இவங்க போயிட்டு இவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டது எல்லாமே அது கரெக்ட்ன்ற மாதிரியே பேசுறவங்க எல்லாம் எலெக்ஷன்ல ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா இன்னைக்கு நிக்கிறாங்க. சரி, இவங்க எலெக்ஷன்ல நிக்கிறதால என்ன? இவங்க அவங்களுக்கான ஏதோ ஒரு போராட்டத்துக்கு போய் தான் தீவிரவாதியா மாறி இருப்பாங்க. இவங்க அவங்க தேவையை நிறைவேற்றிக்க அவங்களே எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. இதுல என்ன தப்புன்னு நீங்க கேட்கலாம். ஆனா இந்த இந்த வாரம் எலெக்ஷன் நடக்க போது, லாஸ்ட் ஒரே வாரத்துல பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல நிக்கிற இந்த 2 கேண்டிடேட்டை சுட்டு கொன்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேத்து மட்டும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு பாம்பு போட்டு சுட்டுன்னு மொத்தம் 10 போலீஸ்காரர் அந்த ஒரு அட்டாக்ல இறந்துருக்காங்க. இப்போ இவங்க இதை எலெக்ஷன் அன்னைக்கு பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அது இல்லாம சில குரூப் என்ன சொல்றாங்கன்னா, எலெக்ஷன் அன்னைக்கு நாங்க கண்டிப்பா இந்த மாதிரி பாம்பு வச்சு நிறைய இடத்துல பிரச்சனை பண்ணுவோன்ற மாதிரி சொல்றாங்க. நயீம் கௌஷிக் இவங்க பாகிஸ்தானை சேர்ந்தவங்க தான். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மதத்துல இந்த மாதிரி பெண்கள் ஓட்டு போடுறதெல்லாம் கிடையாது, அது மட்டும் இல்லாம இப்படி நம்ம ஒரு லேடிஸ் போய் ஓட்டு போட்டு என்ன மாறிட போகுது, அப்படி லேடிஸ் ஜென்ஸ் எல்லாரும் வீட்டுல போய் ஓட்டு போட போயிட்டா வீட்டுல இருக்க வேலையை குழந்தையெல்லாம் யார் பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஊர்ல இருக்க லீடர்ஸ், அதாவது இந்த பாகிஸ்தான்ல மோஸ்டா பாத்தீங்கன்னா மேல் லீடர்ஸ் தான் இருப்பாங்க, ஃபீமேல் லீடர்ஸே சுத்தமா கிடையாது. அது மட்டும் இல்லாம இவங்க இப்படி ஏன் சொல்றாங்கன்னா, இந்த லீடர்ஸ்னா இவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு இல்ல, சின்ன சின்னதா இப்ப ஊர்ல பஞ்சாயத்து அந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, அதுல கூட இப்ப நம்ம ஊர்ல ரிசர்வேஷன் வச்சு இது உமன்ஸ் தொகுதி அப்படிலாம் சொல்றோம்ல, இங்கே அதெல்லாம் கிடையாது. அதனாலே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சுத்தமா ரெப்ரசன்டேஷனே கிடையாது. இவங்க இதை ஒரு கம்ப்ளைண்டா பண்ணணும்னு பார்த்தாலும் பண்ண முடியாது. இப்போ அந்த ஊர்லயே ஒரு பெரிய பொலிட்டிக்கல் லீடரான இம்ரான் கான் ஜெயில இருக்காரு. இந்த மாதிரி டெரரிஸ்ட் குரூப் பாம்பு வச்சு மக்களை ஓட்டு போட வந்தா கொன்னுடுவேன்னு பயம் கொடுத்துறாங்க. அது இல்லாம வீட்டுல இருக்க லேடிஸ ஜென்ஸுங்க ஓட்டு போட அலோவ் பண்ண மாட்டாங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு எலெக்ஷன் நடந்து அதுல யார் ஜெயிச்சா யாருக்கு என்ன, அந்த மக்களுக்கு எதனா அதனால யூஸ் இருக்க போதா? ஒண்ணுமே இருக்க போறது இல்லை. ஏன்னா அது அந்த மொத்த மக்களும் போய் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கல யாரையும். ஒரு சினிமா படமே எடுக்கிற அளவுக்கு ஒரு செமையான கதையை ரெடி பண்ணியிருக்காரு சித்தேந்திர சிவால். இவர் என்ன பண்ணாருன்னா, பாகிஸ்தான் கிட்ட காசு வாங்கிக்கிட்டு இந்தியாவோட இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு லீக் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவரோட கதையில கிளைமேக்ஸ் இப்படி சேடா முடிஞ்சிருச்சு. ஏன்னா இவர் மாட்டிக்கிட்டாருல்ல, அதனால இப்ப இவர் இதுக்கப்புறம் ஜெயில தான் இருக்க போறாரு. இந்த கதையை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்கு இந்த மாதிரி ஸ்பை வேலை பார்த்து மாட்டின ஆபீசர் இவரான்னு கேட்டீங்கன்னா இல்ல கடைசி ஆபீசர் இவரான்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. சுதந்திரம் கிடைச்சதுல இருந்தே இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி
அவங்களால எவ்வளவு ஸ்பையை அந்த நாட்டுக்குள்ள அனுப்பி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியுன்றதுல தீவிரமா இருந்திருக்காங்க. இந்த இதுல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, நீங்க மாட்டிக்க கூடாது. அப்படி மாட்டிக்கிட்டீங்கன்னா அது உங்களோட அந்த போலீஸ்ல இருந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்க ஜெயில போட்டு சித்திரவதை தான் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சித்தேந்தர் கதைக்கு வருவோம். இவர் என்னன்னா, இந்தியால உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளா வேலை செய்யறாரு. இந்தியால ஃபாரின் மிஷன் நிறைய நடக்கும்ல. இப்போ யூரோப்லயோ இல்ல பிரான்ஸ்லயோ இல்ல ரஷ்யாலயோ ஒரு மிஷன் நடக்குதுன்னா அங்க மெயினான அதிகாரிங்க போயிடுவாங்க. இருந்தாலும் அந்த ஆபீஸ் பில்டிங்குக்கெல்லாம் ஒரு செக்யூரிட்டி தேவையில்ல. அவங்களுக்கெல்லாம் யார் அனுப்புவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் பிசின்னு இருக்காங்கல்ல, இவங்களதான் அங்க செக்யூரிட்டி கார்டா அனுப்புவாங்க. அப்படின்ற பட்சத்துல இந்த சித்தேந்தரை வந்து ரஷ்யால இருக்க எம்பசிக்கு செக்யூரிட்டி கார்டா அனுப்பிடுறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, அங்க ஐஎஸ்ஐ இருக்காங்கல்ல, பாகிஸ்தானோட ஒரு ஆர்கனைசேஷன், அவங்க கிட்ட காசுக்கு ஏமாந்து காசு கிடைக்கும்னுட்டு இந்தியால இருக்க இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. இப்போ ரஷ்யால இந்தியன் எம்பசி இருக்கும்ல, அவங்களுக்கு நம்ம இந்தியன் ஆர்மில இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தருவாங்க. இங்க இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல் நடக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல அவங்க ரஷ்யால கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை இந்தியாவுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சித்தேந்தர் என்ன பண்றாருன்னா, இந்த ரெண்டு இதுக்கும் நடக்கிற இடம் எங்க, இந்த எம்பசி ஆபீஸ் ரஷ்யால இருக்கிறதா, அங்க இருந்து இந்த எல்லா டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணி காசுக்காக பாகிஸ்தான்ல கொடுத்துடுறாரு. இதே மாதிரி 2023 மட்டும் 3 கேஸ் ஆயிருக்கு. அதுல 2 பேர் வந்து ஹனி ட்ராப்ல மாட்டிருக்காங்க. ஹனி ட்ராப்னா இப்ப இந்த பொண்ணு வந்து பேசி ஏமாத்தி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றது. அந்த மாதிரி நம்ம டிஆர்டிஓ இருக்குல்ல, இப்ப நம்ம மிலிட்டரிக்காக சென்னையில வெப்பன்ஸ் எல்லாம் தயாரிக்கிற இடம் இருக்குல்ல, அதுல இருக்க ஒருத்தவர் அங்க எப்படி இந்த மிஷின் செய்யறாங்க, இந்த மாதிரி நிறைய சீக்ரெட்ஸை இது பாகிஸ்தானுக்கு கொடுத்ததா லாஸ்ட் இயர் அரெஸ்ட் ஆயிருக்காரு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல எலெக்ஷன் போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க பிரைம் மினிஸ்டர் அரெஸ்ட் ஆயிருக்காரு. இந்த சமயத்துல கூட அவங்க இந்தியால என்ன நடக்குதுன்னு இவ்வளவு தூரம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆள் செட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியா கவர்மெண்ட் கண்டிப்பா இதை வந்து எச்சரிக்கையா எடுத்துக்கிட்டு இன்னும் செக்யூரிட்டியா டெவலப் பண்ணதான் பார்ப்பாங்க. ஃபர்தரா இந்த விஷயத்துல என்ன நடக்குது, இவர் எவ்வளவு காசு எடுத்தாரு, இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் இன்ஃபர்மேஷன் வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா, உங்க ஊர்ல இருக்க பிரசிடென்ட்டுக்கு நீங்க லஞ்சம் கொடுத்து மாட்டிக்கிறீங்க. மாட்டிக்கிட்ட ஒரே மாசத்துல பரோல்ல உங்களை வெளில விட்டுடுறாங்க. அடுத்த 1 வருஷத்துல புதுசா வர்ற பிரசிடென்ட் உங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து உங்களை அந்த குற்றத்துல இருந்து வெளியில விட்டுடுறாங்க. இது எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சவுத் கொரியால தான். இவரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா லீ ஜே யங் அப்படின்றது. இவர் பாத்தீங்கன்னா சாம்சங் கம்பெனியோட ஒன் ஆஃப் த சிஇஓஸ். இவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடி ஃபர்ஸ்ட் சாம்சங்குக்கும் சவுத் கொரியாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு தெரிஞ்சுக்கணும். சவுத் கொரியன் மக்களை பொறுத்த வரைக்கும் சாம்சங்ன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இப்போ சாம்சங்ன்றது அவங்க ஊர்ல ஒரு செல்போனோ இல்ல இந்த டிவியோ தயாரிக்கிற கம்பெனி கிடையாது. சாம்சங் சவுத் கொரியா எடுத்தீங்கன்னா சாம்சங்ல எல்லா இண்டஸ்ட்ரியும் இருக்கும். இப்போ சிமெண்ட் இண்டஸ்ட்ரி வேணுமா இருக்கும், அதுவே இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் வேணுமா இருக்கும், காலேஜ் வேணுமா இருக்கும், பிரிட்ஜஸ் கட்டுற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வேணுமா இருக்கும். சாம்சங் வந்து சவுத் கொரியாவோட ஸ்டாக் வேல்யூல 20% அவங்க தான் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கண்ட்ரியோட ஜிடிபில 18% இவங்க ஹோல்டு பண்றாங்க. இந்த நாட்டுக்குள்ள ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பொருட்களுக்கு பேர் தான் அந்த வேல்யூ தான் ஜிடிபின்னு சொல்றது. அப்போ அந்த கண்ட்ரியோட 18% ஜிடிபி இவங்க வச்சிருக்காங்க. 17%க்கான எக்ஸ்போர்ட் இவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அப்படின்னா பாத்துக்கோங்க, ஒரு கண்ட்ரியில கிட்டத்தட்ட 20% இவங்க ஹோல்டு பண்றாங்கன்னா அந்த நாட்டுல இவங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு பாத்துக்கோங்க. ஆனா இப்படி இருக்க ஒரு கம்பெனிக்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வருது, இவர் அரெஸ்ட் ஆகுறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு நம்ம இந்த சாம்சங் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இத ஃபர்ஸ்ட் 1920 டைம்ல லீ ஜங் அப்படின்றவர் ஸ்டார்ட் பண்றாரு. அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்னவா ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, இது வெறும் ஒரு ரைஸ் நூடுல்ஸ் தயாரிச்சு சைனாக்கு இது செல் பண்ற ஒரு கம்பெனியா தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா கொரியன் வார் வந்து நார்த் கொரியா சவுத் கொரியான்னு 2ஆ பிரிஞ்சிருச்சு இல்ல. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சவுத் கொரியால நிறைய கம்பெனி ப்ரொடியூஸ் பண்றது இந்த மாதிரி டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவரு அந்த சிச்சுவேஷனை புடிச்சுக்கிட்டு அந்த டைம்ல 3 பேங்க் வாங்குறாரு, சிமெண்ட் ஃபேக்டரி வாங்குறாரு, என்னென்ன இண்டஸ்ட்ரியில முடியுமோ அது எல்லாத்துலயும் இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து ப்ராஃபிட் எடுக்க பாக்குறாரு. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா சவுத் கொரியன் கவர்மெண்ட் வந்து இவங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா அவங்க ஏற்கனவே இப்பதானே பிரிஞ்சு புது நாடா வந்திருக்காங்க. இப்ப வெளியில இருந்து இன்ஃபுளுன்ஸ் வந்தா இந்த நாட்டுல இருக்கவங்க டெவலப் ஆக மாட்டாங்கன்ட்டு யாரு எந்த கேட்டாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ண பாக்குறாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா, அந்த இண்டஸ்ட்ரி டெவலப் ஆனதை விட இந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் ஒரே ஃபேமிலி கிட்ட டெவலப் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஊர்ல அம்பானி ஃபேமிலி இருக்காங்க, அதானி ஃபேமிலி, டாடா ஃபேமிலின்னு இருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்குள்ள எல்லா பிசினஸும் அவங்களே வச்சுக்கிற மாதிரி டெவலப் ஆயிடுச்சு. இப்போ பிரச்சனை என்னன்னா, இவரோட சன்ல ஒருத்தர் தான் இந்த லீ ஜே யங். இவர் என்ன பண்றாருன்னா 2015ல 2 கம்பெனியை ஒன்னா மெர்ஜர் பண்ணணும்னு விருப்பப்படுறாரு.
அப்படி பண்ணும்போது இப்போ ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு கம்பெனி இருக்கு, இன்னொரு கம்பெனி 10 ரூபா இருக்குன்னா நம்ம 2 கம்பெனியும் வாங்கும்போது இந்த கம்பெனி வாங்குறதுக்கு 10 ரூபா கொடுத்து வாங்குவோம்ல, அப்போ உங்க சொத்து மதிப்பு 20 ரூபான்னு ஆயிடும். அதுல இருந்து இந்த 10 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு டாக்ஸ் கட்டணும். அப்போ உங்க சொத்து ஏறினதுக்கு 20 ரூபாய்க்கும் டாக்ஸ் கட்டணும். இதை ஏமாத்துறதுக்கு அவர் என்ன பண்றாருன்னா, அந்த 10 ரூபான்ற பொருளை 2 ரூபாய்க்கு வாங்கி இவரு சொத்தும் 12 ரூபான்னு தான் டாக்ஸ் கட்டுறாரு, வாங்கின பொருளும் 2 ரூபான்னு தான் டாக்ஸ் கட்டுறாரு. இப்படி ஏமாத்துனதுனால 2017 இவர் அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இப்போ 2015 இருந்த பிரசிடென்ட்டுக்கு இவர் இந்த மாதிரி லஞ்சம் கொடுத்துதான் இந்த டீலை சைன் பண்ணியிருக்காரு. சோ இதனால இவரை 5 வருஷத்துக்கு அரெஸ்ட் பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா அரெஸ்ட் பண்ண 1.5 வருஷத்துல இவரை திருப்பி வெளில விட்டுறாங்க. ஏன்னா இவர் பண்ணது தப்பு தான், இருந்தாலும் இவரை மன்னிச்சு விடுறோன்னு அந்த பிரசிடென்ட் சொல்றாங்க. மறுபடியும் 2022 என்ன ஆகுதுன்னா, இவர் அந்த மெர்ஜ் பண்ணப்ப நம்ம சொன்னோம்ல இந்த டாக்ஸுக்காக ஏமாத்தினாருன்னு, அந்த ஃப்ராடுக்காக அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா அரெஸ்ட் பண்ண ஒரே மாசத்துல இவருக்கு பரோல் வெளில விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம 1 வருஷத்துல இவருக்கு எந்த இவர் பண்ணது தப்பு தான், இருந்தாலும் இவரை கவர்மெண்ட் மன்னிச்சு விட்டுருதுன்னு சவுத் கொரியாவோட பிரசிடென்ட்டே அனௌன்ஸ் பண்ணி இப்ப ரீசெண்டா அவர் வெளில வந்திருக்காரு. இந்த மாதிரி இவ்வளவு ஃப்ராடுத்தனம் பண்ணி இவ்வளவு பிரச்சனை பண்ணாலுமே சவுத் கொரியா ஏன் இவங்களை வெளில விட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஒரு கம்பெனி சாம்சங்ன்ற ஒரே கம்பெனி தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, தாய்வான்ல 90% செமிகண்டக்டர் தாய்வான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்து ஒரு 10% இந்த வேர்ல்டுலேயே ப்ரொடியூஸ் பண்றது யாருன்னா சாம்சங் தான். ஸோ இந்த செமிகண்டக்டர் மார்க்கெட்டை இது சவுத் கொரியா பிடிக்கணும்னா அதுக்கு சாம்சங் தான் ஒரே வழி. ஸோ இவங்க வேற ஊருக்கு போறத இவங்க கண்டிப்பா விரும்ப மாட்டாங்க. இதனாலதான் அவங்களுக்கு தேவையான எல்லா ஃபேவரையும் சவுத் கொரியன் கவர்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள சவுத் கொரியாக்குள்ளே ஸ்டே பண்ண வைக்கிறாங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க.